பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலை கர்த்தர் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். அருமையான ஒரு விண்ணப்பம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். வேலைக்காரன் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்கிறது போல ஒரு தெய்வ பிள்ளை ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும் வரைக்கும், ஆண்டவரிடத்திலிருந்து உதவி வருகிற வரைக்கும் ஆண்டவரையே நோக்கி கொண்டிருக்க மட்டுமல்ல, அவருக்கு காத்திருக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரையிலும் நாங்கள் உம்மை விட்டு விலகுவதில்லை, உமக்கே காத்திருக்கிறோம். வேறு எங்கேயும் எங்களுக்கு இரக்கம் வராத ஆண்டவரே. வேறு எல்லா வாசலும் அடைந்துட்டு நான் உமக்கு காத்திருக்கிறேன் என்று வரும்போது அந்த வார்த்தையின் ஆழம் என்ன தெரியுமா? உமக்கு மட்டும்தான் நான் காத்திருக்கிறேன், வேறு எந்த வழியும் இல்லை ஆண்டவரே. எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டது. என் ஆண்டவருடைய கண்கள் எனக்கு இரக்கம் கிடைக்கணும். கிடைக்கும் வரையில் உண்மையே நோக்கி கொண்டிருப்பேன், கிடைக்கும் வரையில் உண்மையே பார்த்து கொண்டிருப்பேன். ஆண்டவருடைய சந்நிதியில் ஒரு தெய்வ பிள்ளை இப்படி முழு இருதயத்தோடு ஆண்டவர் எதையும் நினைத்தல்ல, எதை எதிர்பார்த்தல் நம்முடைய கண்களில் இரக்கம் என்பது தகுதியில்லாத பாத்திரத்தின் மேல் விழுவது. தயவு இரக்கம் என்பது நம்முடைய உழைப்புக்கு கிடைக்கிற கூலி போல் அல்ல. தகுதி இல்லைப்பா, நீங்கள் எனக்கு இறங்குங்க. நான் குறை உள்ளவன் ஆண்டவரை, எனக்கு இறங்குங்க. இந்த இறங்குகிறவரை உண்மையே நோக்கி கொண்டிருப்பேன். எவ்வளோ அருமையான ஒரு தெய்வ பிள்ளையின் வார்த்தை இந்த கால வேளையில். உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு காத்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளை தானா? ஆண்டவர் இரக்கம் நிச்சயம் செய்வார். இறங்குகிற தேவன். காரணம், வேதம் சொல்லுகிறது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அல்லேலூயா. இந்த கால வேளையில் அவர் நிச்சயம் நமக்கு இரக்கம் செய்வார். ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு இறங்கும், உமக்காக நான் காத்திருக்கிறேன், இறங்கும் என்று கேட்போம். அவர் இறங்குவார். அற்புதமாய் அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், அவர் நம்முடைய ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காய் நன்றி அப்பா. யார் யார் ஆண்டவரே நம்முடைய இரக்கத்திற்காய் கெஞ்சி கொண்டிருக்கிறார்களோ, நம்முடைய கண்கள் எனக்கு இரக்கம் கிடைக்க வேண்டுமே ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறேன் என்று யார் யாருமே நோக்கி கூப்பிடுகிறார்களப்பா. என்னென்ன காரியங்கள் மனதில் ஆண்டவரே வைத்து கொண்டு அது விண்ணப்பமாக நம்முடைய சன்னதில் வைத்து கொண்டு நம்முடைய இரக்கத்துக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபை பொழிந்தருள வேண்டுமே, தேவனுடைய இரக்கம் வெளிப்பட வேண்டுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டுமே. கர்த்தர் அப்படி செய்யும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு இடைவிடும் காத்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் தேற்றப்படுவதாக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு அவருடைய இரக்கத்துக்காய் காத்திருப்போம். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். God bless you. Praise the Lord.